வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்துருச்சு உங்களுக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எதுக்கு நமக்கே இவ்வளவு சோதனைன்னு தோணிய காலங்கள்லாம் இப்போது மெதுவாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட மனசு எப்போதுமே நல்லதை தான் நினைக்கும், ஆனால் கால சூழ்நிலை மட்டும் உங்களுக்கு எதிராக போன மாதிரி இருந்திருக்கும். இப்போது அந்த காற்று அப்படிங்கிறது திசை மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் உங்களை நிறுத்தி வச்சிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். தள்ளி போன வேலை, நின்று போன முயற்சி, கையில் வந்ததுமே தவறிப்போன வாய்ப்புகள், இது எல்லாமே மறுபடியும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்கள் அதை விடாமல் பிடிச்சிக்குவீங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய நல்ல மனசு புரியப்படாத நேரங்கள் இருந்திருக்கும். நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னாலும் தவறாக எடுத்துக்கிட்ட மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இப்போ காலம் உங்களுக்காக பேச ஆரம்பிக்கும். உங்களோட எண்ணங்கள் சரின்னு நிரூபிக்கப்படும். பண விஷயத்தில் வருமானம் வந்தாலும் நிலைக்காமல் போய்கிட்டே இருந்திருக்கும். காரணமில்லாத செலவுகள், பிறருக்காக செய்த தியாகங்கள் எல்லாமே உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சுருக்கும். இனி அந்த நிலைமை அப்படிங்கிறது மாறும். உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறது முக்கியம்னு புரியும். அதனால் பணநிலை மெதுவாகவே ஸ்டேபிளாக இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களோட திறமை அப்படிங்கிறது வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். பேச தெரியாதனால, காட்ட தெரியாதனால பின்னால் நின்று உழைத்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களை கவனிக்காதவங்க கூட உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது திடீர்னு வரும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அழைப்புகள் வரும். அந்த வாய்ப்பு உங்களை மனசார சந்தோஷப்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் யாருக்காகவும் உங்களோட மனசை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியக்கூடிய காலம்தான் இது. உண்மையாக நேசிக்கிறவங்க உங்களோட பக்கத்தில் நிலைப்பாங்க. பயன்படுத்த நினைக்கிறவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க. காதல் வாழ்க்கையில் தெளிவு அப்படிங்கிறது வரும். குழப்பம், சந்தேகம், பயம், இது எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உறுதி தரக்கூடிய உறவு வாழ்க்கைக்குள்ளே வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. திருமணம் பற்றி யோசனை இருந்துச்சு அப்படின்னா நல்ல பாதைகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் நலம் விஷயத்தில் மன சோர்வு குறைய ஆரம்பிக்கும். உடம்பை விட மனசு தான் முதல்ல குணமாகும். அந்த மாற்றமே உங்களை வேறு மாதிரி ஆக்டிவாக மாற்றும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு விஷயத்த சொல்லுது. உங்களுடைய நேர்மை தான் உங்களுடைய பெரிய பலம். அந்த பலத்தை இப்போ வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. முடிவாக சொல்லணும்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது முன்னேற்றத்துக்கான கதவு திறக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பாதை அப்படிங்கிறது தானாகவே உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுடைய மனசு எப்போதுமே பெரிய கனவுகள் கொண்டதாக தான் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்றுற அளவுக்கு சூழ்நிலை ஒத்துக்காத நேரங்கள் நிறைய இருந்திருக்கும். நம்ம நேரம் எப்போ வரும்னு நீங்கள் பலமுறை உள்ளுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க. அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது இப்போ மெதுவாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வீணாக போன மாதிரி தோணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது வீணாக போகலை. அது எல்லாமே உங்களை தயார்படுத்த தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வரக்கூடிய காலம் அந்த அனுபவங்களுக்கு எல்லாமே அர்த்தம் கிடைக்கிற காலமாக தான் இருக்கும். வேலை வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருந்ததுனால சில நேரம் பின்னடைவுகள் வந்திருக்கும். கொஞ்சம் வளைஞ்சு நடந்திருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்னு நினச்ச தருணங்களும் இருந்திருக்கு. ஆனால் இனி நேர்மை தான் உங்களை உயர்த்த போகுது. உங்களை நம்பி பொறுப்பு கொடுக்குற நிலை உருவாகும். பண விஷயத்தில் கையில் வந்து போன மாதிரி இருந்தாலுமே இனி நிலைத்தன்மை அப்படிங்கிறது வரும். தேவையில்லாத செலவுகள் குறையும். உங்களுக்காக செலவு செய்யும் மனநிலை உருவாகும். அதனால் மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு பிறக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புணர்வு அப்படிங்கிறது அனைவருக்குமே புரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்படும். மனசுக்குள்ள வச்ச பாரங்கள் எல்லாமே லேசாகும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம் நமக்குத்தான ஒரு நம்பிக்கை உருவாகும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கணும்னு முயற்சி செஞ்சதுனால தான் உங்களுடைய எல்லை மீறப்பட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்ல கற்றுக்குவீங்க. ஆனால் அது தவறு இல்லைன்னு புரியும். அது எல்லை தான் உங்களை மனசார சுதந்திரமாக வச்சுருக்க போகுது. காதல் வாழ்க்கையில் உண்மையை பேசுகிற நேரம் குழப்பமான உறவுகள் அப்படிங்கிறது தெளிவுக்கு வரும். சிலருக்கு பழைய உறவுகள் முடிவுக்கு வந்து மனசுக்கு அமைதி தர புதிய தொடக்கம் கிடைக்கலாம். சிலருக்கு உறவுகள் அப்படிங்கிறது இன்னுமே ஆழமாக மாறும். உடல் நலம் விஷயத்தில் சின்ன சின்ன பழக்க மாற்றங்கள் பெரிய நல்ல மாற்றத்தை தரும். நடைப்பயிற்சி, ஒழுங்கான தூக்கம் மாதிரி விஷயங்கள் உங்களை ரொம்பவே எனர்ஜி உள்ளவங்களாக மாற்ற போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மனசு தான் உங்களுடைய வழிகாட்டி. அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
வாழ்க்கை தானாகவே சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிடும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது மன வளர்ச்சி வளர்க்குற காலமாக தான் இருக்கும். வெளியில் கிடைக்கிற வெற்றியை விட உள்ளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைதி தான் இன்னுமே உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. இப்போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலமாக இருந்தாலுமே அவங்களுடைய நேர்மை அப்படிங்கிறது அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களை கண்டிப்பாக வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய காரணமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரக்கூடிய காலம் இது வரைக்கும் தாங்கினது போதும்னு காலமே சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சிரித்த முகத்தோடு இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே எவ்வளவு போராட்டத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த போராட்டத்துக்கான முடிவு அப்படிங்கிறது இப்போ மெதுவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்த சூழ்நிலைகள் தானாகவே தளர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்து உதவி வரும். பேசாமல் இருந்தவர்கள் அப்படிங்கிறவங்க தானாகவே பேச ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே தற்செயலாக இல்லை, நீங்கள் செஞ்ச நல்லதுக்கான பதிலாக தான் இருக்கும். வேலை வாழ்க்கையில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற இடம் கிடைக்கிற நேரம் தான் இது. முன்னாடி செஞ்ச வேலைக்கு முழு பலன் கிடைக்காத மாதிரி இருந்தாலுமே இன்னைக்கு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஒதுக்கிய இடத்துலேருந்து நீங்கள் இப்போது உங்களை தேடவே ஆரம்பிப்பீங்க. பண விஷயத்தில் போதும்னு நினைக்கிற அளவுக்கு நிலை உருவாகும். அதிகம் இல்லைனாலுமே குறைவில்லாத நிலைன்னு சொல்லலாம். அதுவே மனசுக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்கும். நீண்ட நாளாக ஆசைகள் அப்படிங்கிறது மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி திரும்பி வர ஆரம்பிக்கும். திருப்தி அப்படிங்கிறதும் கிடைக்கும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட இனி பெரிய பிரச்சனையாக மாறாது. புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்துக்காக செஞ்ச தியாகங்கள் எல்லாமே இப்போ மதிக்கப்படணும்னு கூட சொல்லலாம். அடுத்தது உறவுகள் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இனி நீங்கள் யாருக்காகவுமே உங்களை குறைச்சிக்கவே மாட்டீங்க. உண்மையாக நேசிக்கிறவங்க உங்களை அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளுவாங்க. போலியானவர்கள் தானாகவே விலகி போயிடுவாங்க. அதனால் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாகும். காதல் வாழ்க்கையில் உறுதி முக்கியமான இடத்துல பிடிக்கும். குழப்பமான மனநிலையில் தெளிவுக்கு வரும். சிலருக்கு திருமண பேச்சு வலுப்படும். சிலருக்கு அமைதியான பாதுகாப்பான உறவு அப்படிங்கிறது வாழ்க்கைக்குள்ளே வரும். உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. மனசு ரொம்பவே சோர்வு குறைய ஆரம்பிக்கும். உடம்பும் மனசும் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சொல்லக்கூடிய முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா உங்களுடைய நல்ல மனசை உங்களுடைய பாதுகாப்பு தான். அதை விட்டு கொடுக்கவே கூடாது. அதுவே உங்களை எங்குமே கைவிடாதுன்னு சொல்லலாம். முடிவாக சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நம்பிக்கையும் நிம்மதியையும் திரும்ப கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி உங்களோட பலமாக மாறப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பலம் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இது நம்ம நேரம்னு நீங்களே உணர ஆரம்பித்த காலங்கள் எல்லாமே இதுவரையும் உங்களை தடுத்து வச்சிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா விலகி முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் முயற்சி பண்ணாமலேயே சில விஷயங்கள் சரியாகி போகிற மாதிரி கூட தோணலாம். இது வரைக்கும் தோல்வியாக நினச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போது அனுபவமாக மாறப்போகுது. அதனால் முடிவெடுக்கிற திறன் அப்படிங்கிறது ரொம்பவே வலுவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய திறன் ரொம்பவே வலுவாக இருக்கும். இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது தைரியமானதாக இருக்கும். அதே நேரம் சரியானதாகவும் இருக்கும். வேலை வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரக்கூடிய நேரம் தான் இது. பதவி உயர்வு, பொறுப்பு, இந்த மாதிரியான வேலை இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயங்களாக கிடைக்க போகுது. முதல்ல கொஞ்சம் பயம் வந்தாலுமே அந்த மாற்றம் தான் உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மெதுவாக உங்களோட பக்கம் திரும்பும். நீண்ட நாளாக நின்று போன பண விஷயங்கள் அப்படிங்கிறது சரியாகும். கடன் பாக்கி அந்த மாதிரியான பாரங்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நிம்மதியாக இருக்குன்னு மனசு சொல்லக்கூடிய நிலையும் வரும். காதல் வாழ்க்கையில் உறுதி கிடைக்கும். மனசு குழம்பிய நிலை முடிவுக்கு வரும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த உறவு ஒரு தெளிவான முடிவு அடையும். அது உங்களுக்கு நிம்மதியை தரும் முடிவாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்காகவும் எக்காரணத்துக்கு ஒன்றும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் செஞ்ச நல்லதுக்கான பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தாமதமாக வந்தாலும் அது நிலையான சந்தோஷமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களை உங்களை சோதிக்கிறதுக்காக கிடையாது, உயர்த்த தான் வருது. முடிவாக சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வாழ்க்கையை திரும்பி உங்களை கைப்பிடிச்சி முன்னே அழைச்சி செல்லக்கூடிய காலம்னு சொல்லலாம். நம்பிக்கையோட முன்ன நடங்க. அது உங்களை நல்லது அப்படிங்கிறது உங்களையே தேடி வரும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி
எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.